மார்னிங் சார். செஷன் செஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். பட் அதை நம்ம ஃபிலிப் என்னைக்கு நான் நம்புறோமோ நம்பி நாம எல்லாத்துக்கிட்டையும் பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கு நம்மளுடைய தொழிலை சொல்லாம இருக்கிறோமோ அந்த ஃபிலிப் சொல்லி அந்த ஃபிலிப் கிடைக்குதோ அப்பதான் நமக்கு சக்சஸ்ங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்றைய செக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம என்ன தொழில் செய்யறோம் அப்படின்றது வந்து யாருக்கும் டிக்ளேர் பண்றதில்ல. இந்த டிக்ளேர் பண்ணணும்ன்ற விஷயத்த வந்து இன்னைக்கு தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யோசனை பண்றாங்க நம்ம எப்படி சொல்றது அந்த தொழில் அப்படின்ற மாதிரி. சார் சொன்ன மாதிரி வீட்டில் ஒருத்தர் செய்யறாருனாக்கா வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது, அண்ணன் தம்பிக்கு தெரியாது. ஒரு விதமான கூச்சம் இருந்துட்டே இருக்கணும் மக்களுக்கு. அந்த கூச்சத்தெல்லாம் உடைச்சிட்டு யாரு சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உண்மைதான் சார் அது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து 90% மேல வந்து பாத்தீங்கன்னா யாருமே டிக்ளேர் பண்ண மாட்டேன்றாங்க. நான் இந்த பிசினஸ் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் இருக்கு சார். தேங்க்யூ சார். நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நன்றி. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் சொன்னதுல வந்து நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றது இல்ல. நம்மளுடைய கம்பெனி இது, நம்ம யூஸ் பண்ற பொருள் எதுவுமே நம்ம என்ன செய்யறோம் அதை பத்தி யாருக்குமே சொல்றது இல்ல. அது பத்தி சொன்னாரு. அது உண்மையிலேயே நான் தெரிஞ்ச விஷயம்தான். அது இதுக்கு மேல நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அதே மாதிரி நம்ம விசிட்டிங் கார்டு, நம்ம கம்பெனியுடைய விசிட்டிங் கார்டு தான் அவர் வந்து டாய்லெட் கிளீன் பண்றான்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டு அடிச்சுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை வந்து அவனுடைய பிசினஸ் வந்து அவ்வளவு இது இருந்தாலும் அவன் வெளியே காட்டிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நாம ஏன் காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் புரிஞ்சுக்கணும் சார். இதுக்கு மேல நான் நாளைக்கே அந்த வேலை செய்யறேன் சார். விசிட்டிங் கார்டு அடிச்சு நம்ம வெஸ்டேஜ் இதுதை நான் இதுக்கு மேல இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குறேன் சார். எப்படி உங்க விசிட்டிங் கார்டு அடிக்கணும்ன்றத உங்க அப்ளைன்ட்ட கேட்டுங்க. ஆமா சார், கண்டிப்பா. அந்த விசிட்டிங் கார்டோட ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை பாத்துங்க. விஷயம் அவரு சுவாதி சார் சொன்னதுல ரொம்ப தெளிவா சொன்னாரு. கஸ்டமர்ஸ் நிறைய வச்சிருக்கணும். கஸ்டமர்ஸ் நிறைய வச்சிருந்தா உங்களுடைய செல்ஃப் பிவி அதிகமா வரும். செல்ஃப் பிவி அதிகமா வந்தா நீங்க யாரைக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. ஏன்னா அதாவது அந்த 28ஆம் தேதி 29ஆம் தேதி டவுன்லைன்ல பேசி என்னப்பா பிவி பண்ணிட்டியா, ஒரு 100 பிவி பண்ணுவியா, 200 பிவி பண்ணுவியா, 500 பிவி பண்ணுவியா, முடியுமான்னு கேட்க வேண்டியதில்லை. ஆமாங்க சார். செல்ஃப் பிவி உங்களை நம்பி 50,000 ரூபாய்க்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, 50 பேருக்கு 50 கஸ்டமரை வச்சிருக்கீங்க, அவங்க 50,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய் பிசினஸே உங்களுக்கு 2000 பிவி கொண்டு வந்துடும். செல்ஃப் பிவி. இந்த 2000 பிவிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, அதை யோசிச்சு பாருங்க. எந்த லைன்ல இருந்து எத்தனை டைரக்டர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஐயோ, நிறைய லீடர்ஸை நான் பாக்குறேன், அவங்க வந்து சில்வர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் டைரக்டர் ஆகாம அப்படியே அமைக்கிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு சைடு வால்யூம் இருந்தா அவரை டைரக்டர் ஆக்கி கோல்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கு சைடு வால்யூம் இருந்தா அவங்கள டைரக்டர் ஆக்கி ஸ்டார் முடிக்கிறாங்க. உங்களுடைய செல்ஃப் பிவி 2000 பிவி இருந்தா, ஏன்னா 2000க்கு மேல அது சைடு வால்யூம் இல்ல, 2000 பிவி சைடு வால்யூம் உங்களுடைய செல்ஃப் பிவி இருந்தால் நீங்க யாரு கூட வேணாலும் போய் ஒர்க் பண்ணி உங்க டீம்ல எத்தனை பேரை வேணாலும் டைரக்டர் ஆக்கலாம். நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். கண்டிப்பா சார். டீமை வந்து அதாவது நிறைய பேர் அப்படியே ஒரு அவங்க அமைக்கிடுவாங்க. இது வேற ஒரு நெட்வொர்க்ல தான் இதை பண்ணுவாங்க. தனக்கு கீழே யாரும் அந்த இதுல சில்வர் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனில, அந்த சில்வர் ப்ரொடியூசர் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் இல்லாம இவரு அதே மாதிரி ஒரு வால்யூம் காட்டணும். அது காட்ட முடியாதுன்றக்காக அமுக்குவாங்க. ஆனா நம்ம கம்பெனில அது மாதிரி அதிகமா பண்றது இல்லை. ஆனா சில சோம்பேறிகள், இந்த வார்த்தையை சொல்றதுக்காக மன்னிக்கணும், சில சோம்பேறிகள் தனக்கு கீழே உள்ளவங்களை வளர விடாம பண்றாங்க. நம்ம போய் அடுத்த லைன்ல போய் வேலை செய்யணும், அடுத்த லைன்லயும் நம்ம ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு அடுத்த லைன்லயும் ஜெயிக்க வைக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் 6 லைன் வச்சிருக்கீங்களா, ஒவ்வொரு லைன்ல இருந்து மினிமம் 1000 PV வர்ற மாதிரி நீங்க உங்களுடைய இதை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1000 1500 மாறும், 2000 மாறும், நீங்க கிரவுண்ட் டைரக்டரா மாறுவீங்க. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு போறதுக்கு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா தான் வாழ பிறரை கெடுக்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேரு யாரோ ஒருத்தர் 100ல ஒருத்தர் 1000த்துல ஒருத்தர் தனக்கு சைடு வேலை வரணுன்றதுக்காக தனக்கு கீழே உள்ளவங்கள டைரக்டர் கம்ப்ளீட் பண்ண விடுறது இல்ல. அதை தன்னுடைய சைடு வேலைமா மாத்திக்கிறது. அந்த வேலையை செய்யாதீங்க. உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களா, உங்களுடைய பிவி செல்ஃப் பிவியே 2000 பிவி வரும். வந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்ம கடைசியில மாச கடைசியில பணம் கொடுத்து பொருளை வாங்க வேண்டியது இல்லை. செல்ஃப் பிவி மாச கடைசியில பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். உங்க லெவலை கம்ப்ளீட் பண்ணுமா 14ஆம் தேதிக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடியும் முன்னாடியே உங்களுடைய லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 30ஆம் தேதி வரைக்கும் உங்க இருக்கிற லெவலையே நீங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அடுத்த லெவலுக்கு போவீங்க? உங்களுக்கு கீழே உள்ளவங்களை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவீங்க? உங்களுக்கு கீழே ஒருத்தர் அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க டைரக்டர் ஆகணும்னு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நீங்க எப்படி பண்ண முடியும்? அந்த டீம்ல எப்படி இறங்கி ஒர்க் பண்ண முடியும்? எனக்கே சைக்கிள் ஓட தெரியல, நான் எப்படி இன்னொருத்தர கூட கூட்டிட்டு போறது? வச்சு அவரை வச்சு டபுள்ஸ்ல மிதிக்கிறது. நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, டபுள்ஸ் இல்ல ட்ரிபிள்ஸ் கூட அடிக்கலாம். அடுத்தடுத்த லெவல்ல போய் நம்ம வேலை செய்யலாம். நமக்கே ஒரு பயமும் ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்தா நம்ம எப்படி என்ன பண்ண முடியும்? சுவாதி செந்தில் சார் ரொம்ப அற்புதமான பாயிண்ட் அது. அடுத்தது மேடம் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு எத்தனை பேர்ட்ட இருக்கு? பிசினஸ் கார்டு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நான் இந்த பிசினஸ் தான் பண்றேன் இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தைரியம் இருக்கு? 1000 கார்டு அடிச்சு கொடுத்து பாருங்க. 1000 கார்டு அடிச்சு நீங்க 1000 பேர்ட்ட கொடுக்க முன்னாடி நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆயிடுவீங்க. இப்ப எழுதி வச்சுக்கீங்க, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கீங்க. 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சு நீங்க 1000 பேர்ட்ட கொடுக்க முன்னாடி நீங்க கிரவுண்ட் முடிச்சிருவீங்க. தில்லுக்கு துட்டு. தைரியமா பேசுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் இந்த பிசினஸ் தான் பண்றேன், ஐ ஆம் நெட்வொர்க்கர், நான் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், நாளைக்கு இந்த இங்க இருக்கிற எல்லா லெவலையும் என்னால ரீச் பண்ண முடியும்னு தைரியமா சொல்லுங்க. we can do it. I can. என்னால் முடியும் என்பது நம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியும் என்பது ஆணவம். I can do it. திரும்ப திரும்ப சொல்லுங்க, நிச்சயமா முடியும். உங்களுடைய மனதளவுல உங்களை தயார்படுத்துங்க. நீங்க ரொம்ப அழகா ரொம்ப கிளீனா சொன்னாரு. நம்ம சொந்தக்காரங்களை, நமக்கு தெரிஞ்சவங்கள, நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள நம்ம போய் முதல்ல சொல்றது இல்ல. யாராவது மீட்டிங் கூட்டு வந்த பிறகு அங்க போய் திருடுறது. அவரை இவர் எங்க அண்ணன் தான், நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன்பா உன் வீட்டுக்கு சொல்றேன்னு, ஆனா நீ இல்ல, அதனால சொல்ல முடியல, வந்துட்டேன் அப்படின்றது. அப்புறம் போய் அண்ணனை போய் அப்படியா கெஞ்சுறது, அவரை தர்ம சங்கடத்துல உள்ளாக்குறது. கூட்டிட்டு வந்தவர் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய கிளாஸ்மேட். எங்க இருந்து வந்து கூட்டு வந்தாரு? பாண்டிச்சேரியில இருந்து வந்து கூட்டு வந்தாரு மீட்டிங். சென்னை மீட்டிங்க்கு பாண்டிச்சேரியில இருந்து வந்து அண்ணனை கூட்டு வராரு. ஆனா சென்னையில இருக்கிற தம்பி அண்ணன்ட்ட சொல்லல. என்ன பண்ண முடியும்? பாண்டிச்சேரி நண்பரோட தான் அண்ணன் ஒர்க் பண்ணணும். அப்புறம் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வரும்? அண்ணன் தம்பியும் பேசாம போக கூட வாய்ப்பு இருக்கு. யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான். அதுதான் அந்த மாமா கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நம்ம சொல்லணுங்க முதல்ல. அதுதான் சுவாதி சார் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க போன் பண்ணி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட்ல சொன்னார்ல, எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க, நான் வந்து இந்த கம்பெனி பண்றேன், நான் இந்த பிசினஸ் பண்றேன், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன், டைரக்ட் செல்லிங் பண்றேன், இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அக்ரி ப்ராடக்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்பா, டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும், நீ என்ன எப்ப நம்ம மீட் பண்ணலாம், எப்ப பேசலாம், தைரியமா கேளுங்க. எத்தனை பேருக்கு நீங்க அது பண்றீங்கன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு அதன் மூலமா பணம் வரும்னு தெரியாது. இன்னைக்கு வெஸ்டீஜ் தெரியாதவங்க எத்தனை பேர், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க எத்தனை பேருக்கு நீங்க வெஸ்டீஜ் ஒரு அற்புதமான வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம இருக்குது. எத்தனை பேருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. நீங்க
ஜாயின் பண்ணி 1 வாரம் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு பாருங்க. சுவாதி சார் சொன்ன விஷயங்கள் நம்ம எத்தனை செஞ்சிருக்கிறோம், எத்தனை செய்யல. அதெல்லாம் செஞ்ச சக்சஸ் உறுதி. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை சார். அம்மாவை நம்ம எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிசினஸ பாத்துக்கிட்டா அவங்களுக்கு வெற்றி நிச்சயங்கிறது ரொம்ப 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 உண்மையான வார்த்தை சார். ஸோ அவ்வளோ சீரியஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்குள்ளேயே உங்க சப்போர்ட் இன்னும் நல்லபடியா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். அம்மாவும் நம்ம செய்யற கிளாஸ் தொழிலும் ரொம்ப ஒண்ணு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எக்ஸப்ஷனலி வெல். இன்னத்த கிளாஸ் ரொம்ப நல்லா கிரேட் இருக்கு. கிரேட். அம்மாவும் நம்ம செய்யற தொழிலும் ஒண்ணு. கண்டிப்பா. அம்மாவை கவனிக்கிறவங்க, அம்மாவை கடைசி வரைக்கும் கவனிக்கிற எந்த பையனா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க. நம்ம கண்கண்ட தெய்வம் நம்ம அம்மா அப்பா தான். கண்டிப்பா சார். அப்ப நம்ம அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் மதிக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வச்சு அவங்களுக்கு காப்பாத்துறவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்ளைனையும் மதிக்கணும். அப்ளைனும் நமக்கு இந்த பிசினஸ்ல அம்மா அப்பா மாதிரி தான். நிச்சயமா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கிறத மட்டும்தான் உங்க அப்ளைன் விரும்புவாங்க. உங்க அப்ளைனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம், சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். ஏன் அம்மா அப்பாவோட நம்ம சண்டை போடலையா? அதுல உரிமையும் இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்கு, உறவு இருக்கு. அப்பா அம்மாவா இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு போயிட்டே இருங்க. எப்பவுமே எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. ஐயோ அப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, ஆமா அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. தேவையில்லாத பிபி ஏறும். அது தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா உங்க லெவல் வேற மாதிரி போயிடும். அதை மட்டும் பாருங்க. ஓகே மோகன்ராஜ் சார், நல்ல விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்ளைடு பொறுத்தவரையில எல்லாருமே சூப்பர் சார். நீங்க விக்டோரியா மேடம் வரையும், வெங்கடேசன் சார்ல இருந்து விக்டோரியா மேடம் வரையும் எல்லாருமே சூப்பர் லீடர் சார். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார், தெரியும். மற்றவர் பார்வையில் அழகாய் வாழ்வதை விட மற்றவர் மனதில் அன்பாய் வாழ்வதே சிறப்பு. அழகா ட்ரெஸ் பண்றோம் அப்படின்றது நல்ல விஷயம். அதை விட நல்ல விஷயம் அன்பா இருக்கிறது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள்னா வள்ளுவர். சோ நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோன்றது இல்ல, மனதளவுல எவ்வளவு நல்லா இருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வரி. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர். கரெக்டா? 100% கரெக்ட் சார். நம்ம மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம மனசுதான் ரொம்ப 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 நம்மள சரியான தைரியத்துல தன்னம்பிக்கையோட நடத்தி கொண்டு போறது. முடியும்னு முடிவெடுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. சுவாதி சார் ஒரு விஷயத்த சொன்னாரு. யார் ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ அவரே வெற்றியாளரா மாறுறாரு. இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாரையும் பாருங்க. வெஸ்டேஜ் வியாபாரத்தை டெய்லி பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, டெய்லி ஹோம் மீட்டிங் போயிட்டு இருக்காங்க, டெய்லி ட்ரைனிங் மீட்டிங், ஆபீஸ்ல எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அதை அட்டன் பண்றாங்க, ஜூம்ல எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அட்டன் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை.
முக்கியமா நேரம் இல்ல. அந்த நேரத்தை எங்க கொடுக்குறோம்? வாட்ஸ்அப்ல கொடுக்குறோம், Facebookல கொடுக்குறோம், இல்ல ஐபிஎல் மேட்ச்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஐபிஎல் மேட்ச் நல்ல விஷயம். பொழுது போகாதவர்களுக்கும் இல்ல விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆனா அந்த சந்தோஷத்தை நீங்க வந்து சரியா வெஸ்டேஜ் பண்ணீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இல்ல, ஆஸ்திரேலியால நடக்கக்கூடிய மேட்ச கூட நம்ம போய் பார்க்கலாம். சிதார் சிங் சார் போய் பார்த்தாரு ஆஸ்திரேலியா மேட்ச். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஆஸ்திரேலியா டூர் போயிருந்தது. ஆஸ்திரேலியால போய் மேட்ச் பார்த்துட்டு அப்படியே வந்து ட்ரிப்ல கலந்துக்கிட்டாரு. ஃபாரின் ட்ரிப்ல வந்து அப்படியே அவர் ஆஸ்திரேலியால இருந்து எல்லாமே கம்பெனி செலவு பண்ணி அனுப்புனாங்க. உங்களுக்கு டிராவல் பண்றது இருந்தா எல்லாமே நடக்கும். கம்பெனி எல்லாமே செய்வாங்க. இங்கிலாந்து டூர் பார்க்க, இங்கிலாந்துல வேர்ல்டு கப் நடக்கும்போது அந்த மேட்ச் பார்க்க சிதார் சிங் சார், அவரோட சிவம் கோஸ்வாமி, இன்னொரு 6 பேரு தீபக் சாரோட போயிட்டு வந்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜை நீங்க சிறப்பா பண்ணா நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணலாம். இன்றைக்கு ஒரு 10 சண்டே கண்டினியூவா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சண்டேவும் எல்லா நாளும் உங்களுக்கு சண்டேவா மாறும். இன்னைக்கு ரூபனுக்கு அப்படிதான் கிடைச்சிருக்கு. அன்றைக்கு எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும்போது வெறித்தனமா வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா நாளும் சண்டே. என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் திட்டமிடலாம். என்னுடைய அலாரத்தை நான் செட் பண்ணலாம். நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கிறேன், எத்தனை மணிக்கு எழும்புறேன்றதை நான் முடிவு பண்ணணும். எம்ஆர்எஃப் மேனேஜ்மெண்ட் இல்ல. ஒரு காலத்துல எம்ஆர்எஃப் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணான். நான் 6 மணிக்கு எழும்பி 7 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணுமா காலையில, இல்ல மத்தியானம் 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு 3 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணுமா, இல்ல நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு நைட்டு 11 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணுமா, எம்ஆர்எஃப் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாங்க என்னுடைய அலாரத்தை. இப்ப நான் முடிவு பண்றேன். இன்னைக்கு உங்களுடைய அலாரத்தை யார் முடிவு பண்றாங்க, உங்க அலாரத்தை யார் செட் பண்றாங்கன்றத கொஞ்சம் பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி சார் சொன்ன விஷயம் ஏதாவது கஷ்டமான விஷயமா பேசுங்க. சுவாதி சார் சொன்ன விஷயம் ஏதாவது கஷ்டமான விஷயமா? இல்ல சார், இல்ல சார். அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுக்கிறது, நம்ம பிசினஸ் நம்ம கெத்தா நம்ம அனௌன்ஸ் பண்றது, அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கான முக்கியமான விஷயங்கள். நான் வெஸ்டேஜ் பண்றேன், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பண்றேன். தெளிவா பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். பேசலன்னா ஒண்ணுமே இல்லை. நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றது இதுதான், நமக்காக யாரும் பேச மாட்டாங்க. சரியா? நம்ம ஐயா கிரவுண்ட் டைரக்டர் ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்காரு நீண்ட நாள் லீவுக்கு பிறகு. அவர்கிட்ட பேசலாம். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சொல்லுங்க சார். ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க தான் சில பல காரணங்களால அப்பப்ப லீவ் போட்டுடுறோம். இன்னைக்கு மார்னிங் செஷன் பாத்தீங்களா? இல்ல சார், இப்பதான் உள்ள வந்தேன். இப்பதான் உள்ள வந்தீங்களா? இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா சுவாதி செந்தில் சார் அருமையான சில விளக்கங்களை கொடுத்தாங்க. அதுதான் ஃபீட்பேக் கேட்கலாம் தான் கொடுத்தேன். ரைட் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அதான் ஒரு நாள் காலையிலயுமே வந்து மக்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா என்ன, இதுல வந்து புரிதல் எந்த அளவுக்கு மக்கள் அப்படிங்கிறது தான் இதுவே. இன்னைக்கு இருக்க இப்ப இந்த மார்னிங் செஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னா வந்து வெஸ்டேஜை பத்தி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அவங்க தெளிவாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த லெவல். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு 10 சண்டே நான் சண்டேன்னு பார்க்காம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே சண்டே தான். உங்களுடைய அலாரத்தை வந்து எம்ஆர்எஃப் தீர்மானம் பண்ணிட்டு இருந்ததை இன்னைக்கு வந்து நீங்க தீர்மானம் பண்றீங்க. இந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும் அவங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அடுத்த லெவல்ங்கிறது வந்து ஈஸியா மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார்.
அது வந்து நம்ம இதுல வந்து நான் கத்துக்கிட்டது, நம்ம ஒவ்வொரு பர்சனை பாக்குறவங்களையும் தில்லா ப்ரௌடா நான் இந்த கம்பெனில இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்ன்றதைய புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது சோப்பு இப்ப ஷாம்பு இது சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் சீப்பா நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா நம்ம இத்தனை கோடி டர்ன் ஓவர் நடக்கிற கம்பெனில இருக்கோம் மேடம் அப்பப்ப சொல்லுவாங்க இல்லையா? அதை இனிமே நான் ப்ரௌடா சொல்லுவேன் சார் இனிமே. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு 3000 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில இருக்கிறோம். அதாவது இந்தியாவுல இருந்துகிட்டே 8 கண்ட்ரில நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற ஒரு கம்பெனில இருக்கிறோம். அதாவது லிவிங் இந்தியா கெட்டிங் அமெரிக்கன் டாலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருந்து இருக்கிற நமக்கு திராம்ஸ்ல பண்ணக்கூடிய பிசினஸுக்கு, துபாயில திராம்ஸ்ல பண்ணக்கூடிய பிசினஸுக்கு நமக்கு வருமானம் வருது. பஹ்ரைன்ல தினார்ல பண்ணக்கூடிய பிசினஸுக்கு நமக்கு இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணி தராங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தினார்ல சம்பாதிக்கிறதுக்கோ, திராம்ல சம்பாதிக்கிறதுக்கோ, டாலர்ல சம்பாதிக்கிறதுக்கோ ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுல போய் ஃபேமிலியை விட்டு தனியா போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்துட்டு நம்ம ஜாலியா இருந்து அங்க உள்ள பணத்தை நம்ம இங்க வர வைக்கிறோம். இதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம, இதுக்காக நம்ம பேசாம வருமா? எனக்கு கான்டாக்டே இல்லை அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லும் போது, மேடம் வந்து ஏலகிரி ட்ரைனிங்ல கொடுத்த அந்த மெமரி ஜாகர் தான் ஞாபகம் வருது. நம்ம டெய்லி எத்தனை பேர்ட்ட பேசுறோம்? நம்ம வீட்டுல ஒரு அயன் பண்ற ஆள்ல இருந்து, ஒரு எலக்ட்ரிஷியன்ல இருந்து, ஒரு பிளம்பர்ல இருந்து, ஒரு போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம டெய்லி எல்லாரோடையும் நம்முடைய கான்டாக்ட் இருக்கு. நம்முடைய தேவைகளுக்கு யார் யார்கிட்ட கான்டாக்ட், யார் யார் வர்றாங்க, அப்ப அத்தனை பேர்கிட்ட நம்ம பேசுறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்களெல்லாம் நம்ம கான்டாக்ட் இல்லைன்னு நினைக்கிறோம். அதுதான் தவறான ஒரு கான்செப்ட். யாருக்குள்ள எந்த ஃபயர் இருக்கு, யாருக்குள்ள என்ன தேவை இருக்கு, யாருக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய தேவைகளும் தேடல்களும் நமக்கு தெரியாது. யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு வராது, இவங்க அதை பேச மாட்டாங்கன்னு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த உமன்ஸ் ஈவென்ட்ல கூட இந்த கலான்னு ஒரு மேடம், அவங்களோட வீடியோவை நான் வந்து நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு போடுறேன். கலான்னு ஒரு மேடம் பேசினாங்க. கடால இருந்து வந்திருந்தாங்க. ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க பேசின விஷயம் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. பேசவே தெரியாம, பேசவே முடியாம உட்கார்ந்திருந்த ஒரு நபர் அன்றைக்கு அத்தனை பேர் முன்னாடி, ஒரு 300 பேர் முன்னாடி மைக்க பிடிச்சு அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் நைட்டியை தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸையுமே நான் பார்த்தது இல்லை. என்னைக்காவது வெளியே கல்யாணத்துக்கு போனா சேலை கட்டுன்னு போவோம். ஆனா ஃபாரின் போகும்போது ஜீன்ஸ் டிஷர்ட்ல தான் நான் இருந்தேன். எல்லாருமே கேட்கறாங்க, ஊர்ல கலாவா, கலா நீயா இது அப்படின்னு கேட்கறாங்க அந்த போட்டோஸை பார்த்துட்டு அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. எல்லாருக்கும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும் ஆசை இருக்கும். எல்லாருக்கும் இந்த வெளிநாடுகளுக்கு சுத்தி பார்க்கணும், வெளியூர்லாம் டூர் பண்ற ஆசை இருக்கும். நம்முடைய பட்ஜெட், நம்முடைய வருமானம் நம்மளை அப்படியே அடக்கி வச்சிருக்கு. ஏன்னா இப்ப அடுத்தது ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாம் இப்ப ஃபீஸ் கட்டுற நேரம். எந்த நகையை எந்த பேங்க்ல வைக்கலாம், எந்த நகையை யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம், எந்த சீட்டை பிடிச்சி நம்ம பண்ணலான்ற தேடல்ல ஓடிட்டு இருப்பாங்க இப்ப எல்லாருமே. அந்த சிச்சுவேஷன் வருஷம் உங்களுக்கு வரணுமா, இல்ல நிம்மதியா அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி ஃபீஸ் கட்டணுமா? நீங்க தான் முடிவெடுங்க. அதற்கான நேரம் இது. முடிவெடுங்க, செயல்படுங்க. டெய்லி ஒருத்தரையாவது வெஸ்டிஜ பேசுங்க. பேசுறதுனால நம்ம மான மரியாதை எல்லாம் ஒன்றும் போயிடாது. நம்மகிட்ட இருக்க சொத்து எதுவும் குறைஞ்சிடாது. சொத்து வளரும். நீங்க பேச பேச சொத்து வளரும். பேச பேச உங்களுடைய மான மரியாதை இன்னும் கொஞ்சம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஏறும், உங்களுடைய கத்தி ஏறும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நம்ம என்ன செய்யறோன்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. 4 பேர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, 4 பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, 4 பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுறோம். நம்ம கை கீழே கெஞ்சக்கூடாது. நம்ம கை கொடுக்கிற கை, வாய்ப்பை கொடுக்கிற கை, ஆரோக்கியத்தை கொடுக்கிற கை,
4 பேர் நல்லா இருக்கணும்னு நம்ம வாரி வழங்கிட்டு இருக்கிறோம். உழைப்பு மட்டுமே கொடுத்தா இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டா எந்த துறையில வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வெஸ்டீஜ்ல வரும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதுவும் வெஸ்டீஜ்ல தான் இது வரும். மற்றவங்களையும் ஜெயிக்க வச்சு நாமளும் ஜெயிக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது வெஸ்டீஜ் மட்டும்தான். வின் கான்செப்ட். மற்றதெல்லாம் அது விளையாட்டா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, அடுத்தவனை மிதிச்சு, அடுத்தவனை லாஸ் பண்ணி, அடுத்தவனை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கிறது. அப்பதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இங்க அப்படி இல்ல. இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்கிறது. புரிஞ்சுங்க. இங்க அப்லைன் டவுன்லைன் சண்டை போடுறதுனால யாரும் ஜெயிக்க முடியாது. இங்கே நம்ம ஒர்க் பண்ணா ஜெயிக்க முடியும். நாம ஒர்க் பண்ணா ஜெயிக்க முடியும். நமக்கான இடம். உங்களுடைய திறமை எவ்வளவு இருக்கோ உங்க டவுன்லைன் அந்த திறமைக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. இங்க ஒன் மேன் ஷோ நடக்கவே நடக்காது. நான் தான் பெரிய ஸ்பீக்கர், நான் தான் பெரிய ட்ரெய்னர், நான் தான் பெரிய பிரசன்டர் இல்ல. உங்க டீம்ல உங்களை விட பெஸ்டா 6 பிரசன்டரை 6 ட்ரெய்னரை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஏன் உங்களுடைய 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும். அப்படிப்பட்ட வியாபாரம் இது. நமக்கு கீழே ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க. நான் தான் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம்னு கொண்டு வாங்க. எல்லாமே சக்சஸா நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. 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 தேங்க்யூ.